இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் இந்துக்களும் வாக்களிப்பதால் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. திருமாவளவனும் வெற்றி பெறுகிறார். அவங்களுக்கு அதான் கோபம் வருகிறது. இவன் திருப்பரங்குன்றத்தில் நமக்கு எதிராக பேசுறான், நீ ஏன் அவனுக்கு ஓட்டு போறீங்க? நாம சாதாரண சாமி கும்பிடுற இந்து மக்களை எதிராக பார்க்கவில்லை. இந்த மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுகிற RSS கண்டிக்கிறோம், பிஜேபியை கண்டிக்கிறோம். என்னுடைய தாய்க்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய தாய் என்னை வரவேற்று திருநீர் பூசுகிறார், நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கூட சூனாம்பேட்டில் கோயில் கட்டியிருக்கிறேன், நீங்க தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்ன்றாங்க. ஏன்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்லி அதை மறுதளிக்க முடியாது. சொல்லணும்னா சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்றது இல்லை. அழைப்பவர்கள் என் தம்பிகள், என் பிள்ளைகள், என் சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், அவங்க எல்லாமே இந்துக்கள் தான். அவங்க அழைப்பை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும், மறுதளிக்க முடியும்? இவர் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறாரு, பெரியார பேசுறாரு, அப்புறம் போய் சூனாம்பேட்டில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு. இது ரெட்ட வேடமா இல்லையான்னு நினைப்பாங்க. கிடையாது. என் நம்பிக்கை வேறு, அவர்கள் நம்பிக்கை வேறு. நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு களத்தில் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக இந்த மண்ணை மதசார்பற்ற மண்ணாக பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் களமாடி கொண்டிருக்கிறோம்.